திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு சபம். சகல பரிசுத்த வேத வாக்கியங்களையும் எங்களுக்கு போதனையாக எழுதவித்த கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய சேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த பாக்கியமுள்ள நித்திய சீவிய நம்பிக்கையை உமது பரிசுத்த வசனத்தால் உண்டாக்கும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாங்கள் பற்றிக்கொண்டு எப்போதும் உறுதியாய் கைக்கொள்ளத்தக்கதாக அந்த வாக்கியங்களை நன்றாய் கேட்டு வாசித்து கவனித்து கற்றறிந்து உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். தேவாதி தேவா, மனுக்குலத்தின் நேசா, உமது பேரில் அன்பு கூர்ந்த ஆத்மாக்களுக்கு அமிர்தவாரியே, நித்திய பிரகாச உற்பனங்களை கடந்த தயையை பெருக்கி மனுக்குலம் நீடேற அனுகிரகம் புரிந்த சர்வேசரா, புத்தியின் அந்தகாரத்தில் மூழ்கி பூலோக மாயையில் சிக்கி தந்திரங்களால் தத்தளித்து கொண்டிருக்கும் எங்களை இப்புவியின் பொய் வாழ்வின் அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவது எப்போது? முன்னொரு முறை மனுக்குலத்தை மீட்டு ரட்சித்தது போல ஒட்டோலக பொது தீர்வை நாளில் பூலோகத்தில் முன் பிறந்தவர்கள் இனி பிறக்கப் போகிறவர்கள் எல்லோரும் உமது சமூகத்தில் பொது தீர்வைக்கு வரும் நாளில் நான் உமது இடது பக்கத்திலிருந்து நாணிக்குன்றி நித்திய நரகத்திற்கு போகாதபடிக்கு இப்போதே நான் கொண்ட பாவ விஷத்தை தீர்த்து அக்ஷயம், இலகு, சூட்சம், பிரகாசம் கொண்டு ஒளிரும் சரீரம் உள்ளவனாய் உமது வலது பக்கத்திலிருந்து எல்லாரும் மகிழ நான் ஆனந்த மோஷம் அடைய செய்தருளும் சுவாமி. ஆமென்.